அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்துக்கும் மிகுந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் இன்று என் தாய் கற்றுக் கொடுத்த இஸ்லாம் என்னும் தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். ஒரு குழந்தைக்கு முதல் பள்ளி தாயின் மடி என்பது முதுமொழி. ஆனால் ஒரு மூமினுக்கு அது வெறும் பள்ளிக்கூடம் மட்டுமல்ல, சொர்க்கவாசல். என் தாய் கற்றுக் கொடுத்த இஸ்லாம் என்பது வெறும் சடங்குகள் அல்ல, அது என் வாழ்வின் சுவாசம். என் தாய் முதலில் கற்றுக் கொடுத்தது தௌஹீத் என்னும் ஏகத்துவத்தில் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், அவன் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த ஒரு வரி நான் தனிமையில் இருக்கும் பொழுது கூட என்னை தவறு செய்யாமல் தடுத்தது. அல்லாஹ் திருக்குரானில் 4வது அத்தியாயம் 1வது வசனத்தில் கூறுகிறான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கண்காணிப்பவனாக இருக்கிறான். என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்த இஸ்லாம் என்பது பொய் சொல்லாத நாவையும் அடுத்தவர் மனதை புண்படுத்தாத பண்பையும் எனக்கு வழங்கியது. இஸ்லாமிய வரலாற்றை சட்டங்களாக சொல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கதைகளாக சொல்லி என் மனதில் பதிய வைத்தவர் என் தாய். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நபிகளார் எப்படி பொறுமையாக இருந்தார்கள் என்று கவனி என்று அவர் சொல்லிக் கொடுத்தது தான் இன்று சோதனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை எனக்கு வழங்கியது. இஸ்லாம் தாய்க்கு கொடுத்திருக்கும் அந்தஸ்து உலகிலே மிக பெரியது. ஒருமுறை ஒரு மனிதர் ஒருவர் நபிகளாரிடம் வந்து, நான் யாருக்கு அதிகம் பணிவிடை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நபிகளார், உன் தாய்க்கு என்றார்கள். இரண்டாவது முறையாக, நான் யாருக்கு அதிகம் பணிவிடை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நபிகளார், உன் தாய்க்கு என்றார்கள். மூன்றாவதாக, நான் யாருக்கு அதிகம் பணிவிடை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நபிகளார், உன் தாய்க்கு என்றார்கள். பிறகு நான்காவது முறையே உன் தந்தைக்கு என்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது. என் தாய் எனக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தார். பதில் இஸ்லாம் என் தாயை எப்படி கண்ணியப்படுத்துவது என்று கற்றுக் கொடுத்தது. சொர்க்கம் உங்கள் தாயின் பாதத்திற்கு கீழ் உள்ளது என்ற ஹதீஸை ஆழத்தை என் தாயை தன் அர்ப்பணிப்பின் மூலம் எனக்கு புரிய வைத்தார். கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை என்ற ஹதீஸின் ஆழத்தை எனக்கு அடிக்கடி நினைவுபடுத்தி உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் சிறந்தவராக மாற்ற அரும்பாடுபட்டார் என் தாய். பிறருக்கு உதவுவதை உண்மையான இஸ்லாம் என்பதனை தன் உணவை மற்றவர்களுக்கு பகிர்வதன் மூலம் என் தாய் எனக்கு செயல்முறை விளக்கம் அளித்தார். என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்த இஸ்லாம் என்பது ஐவேளை தொழுகையில் இருக்கும் ஒழுக்கம், நோன்பு கற்றுத்தரும் பொறுமை, தர்மம் கற்றுத்தரும் கருணை, இவை எல்லாவற்றிலும் மேலாக அல்லாஹுவை நேசிக்கும் ஒரு தூய்மையான உள்ளம். உனக்கு ஒரு சோதனை வரும்பொழுது சோர்ந்து உட்காராமல் ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் என்னும் வார்த்தையை என் தாய் சொல்ல கற்றுக் கொடுத்தார். பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வதே உண்மையான இஸ்லாம் என்பதனை என் தாய் மிக எளிமையான முறையில் கற்றுக் கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ அவர் நல்லதே பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. கடினமான சொற்கள் இதயத்தை கடினமாக்கும் என்று கூறி கோபத்திலும் மென்மையாக பேசும் கலையை என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வதே உண்மையான இஸ்லாம் என்பது என் தாயின் பாடம். அவர் எனக்கு புகட்டிய அழகான ஹதீஸ். மக்களுக்கு அல்லாஹுக்கு மிக பிரியமானவர், மக்களுக்கே அதிக பயன் தருபவர் ஆவர். ஆதாரம் தஃப்ரானி. நம் சமைக்கும் உணவை அண்டை வீட்டாருக்கு பகிர்வதன் மூலம் அண்டை வீட்டார் பசி தீர்க்கத்தான் மட்டும் அவர் மூமினாக இருப்பதல்ல என்ற பாடத்தை என் தாய் சொல்லாமல் சொல்லிக் கொடுத்தார். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது ஒன்று தான். என் தாய் கற்றுக் கொடுத்த இஸ்லாம் என்பது கருப்பு வெள்ளை புத்தகம் அல்ல, அது ஒரு வண்ணமயமான வாழ்க்கை முறை. அல்லாஹ் திருக்குரானில் அல் பக்கராவில் 153வது வசனத்தில் கூறுகிறான், அல்லாஹும்ம அஸ்ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். யா அல்லாஹ், என் தாயை போன்ற அனைத்து தாய்மார்களுக்கும் மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயரி சொர்க்கத்தை வழங்குவாயாக. ஆமீன். எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹுவை மறக்காமல் இருக்கவும் மனித நேயத்தை போற்றவும் கற்றுக் கொடுத்த என் தாய்க்கு செய்யும் கைமாறு ஒன்று தான் அவர் காட்டிய நேர்வழியில் நடப்பது மட்டுமே. யா அல்லாஹ், என் தாய் தந்தை நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி என்னை அன்புடனும் கருணையுடனும் வளர்த்தார்களோ அதுபோன்று நீ அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. ரொப்பிர் ஹம்ஹுமா கம ரொப்பயானி சகீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.